பஸ் மாறி அங்கரங்கி இன வேற்றுமை பார்க்காமல் தங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட வீதிய அதிகார சபை நிறைவேற்றினாங்க. ராணுவத்துக்கு நன்றி சொல்லுவோம். முக்கிய இருக்குன்னு இது மிக்க சந்தோஷம். கைத்தில் எழுத்து போறது ஒருத்தருக்குமே தொழில் இல்லை. ஒவ்வொரு வருஷம் ஆக்கள் சாகரானது ஒன்று மாதமாக சத்தியான கஷ்டப்பட்டு தான் இதை செய்தவர்கள். இயக்கம் போட்டிருந்தது, இயக்க கட்டுப்பாடு போட்டிருந்தது. நாயகம் பாலத்தில் நீளம் கூட்டி இருக்கிறேன். உறவுகள்லாம் கொண்டு பயணம் செஞ்சு ஒரு பஸ்ஸுக்கு ஏற்றுறாங்க. சந்தோஷம் தான். சந்தோஷம் போடுங்க. அம்மாவோட தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோட சந்திக்கிறோம். இன்று தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி முல்லைத்தீவு மாவட்டம் நாயாறு பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். அதுலேயும் குறிப்பாக நாயாறு பாலம் உங்களுக்கு தெரியும். கடந்த கால அனர்த்த நிலவரங்களில் இந்த பாலம் இடிஞ்சு விழுந்து, அது முக்கியமாக 2 பாலங்கள் முற்றுமுழுதாக சேதமடைஞ்சு மக்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு இந்த பாலம் இருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ஒரு சில மக்கள் இதால் பயணிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டு நிறைய மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த இடங்களால் பயணம் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் நினைக்கிறேன் இது பாலம் விழுந்து 6 கிழமைக்கு மேலே அவ்வளவு காலங்களும் மக்கள் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் சின்ன குழந்தைகளோட வயசான ஆட்கள் அப்படின்னு சொல்லி படகு மூலமாக கடல் வழி பயணங்களால் மற்ற பகுதிகள் குறிப்பாக முல்லைத்தீவில் இருந்து கொக்குளாய், கொக்கு தொடுவாய், அங்காளி பகுதிகளுக்கு மக்கள் பயணம் செஞ்சுட்டு இருந்தவ. நாங்கள் கூட அந்த இடங்களால் பயணம் செஞ்சுருந்தாங்க. அவ்வளவு சிரமப்பட்டிருந்தவ. மாணவர்கள், அதே மாதிரி விவசாயிகள், சாதாரண கூலி வேலைகளுக்கு இதற்கால போராக்கள், மீன் தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாக இருந்தவ. ஆனால் இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எங்காளி பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு முற்றுமுழுதாக இந்த பாலம் திறந்து விடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த பாலத்தை செஞ்சார்கள் RTA, அதே மாதிரி இராணுவத்தினருடைய பொறியியலாளர்களும் சேர்ந்து இந்த பாலத்தை மிக விரைவாக மழை வெயில் என்று பார்க்காம செஞ்சு இன்றைய தினம் திறந்து வச்சிருக்கார்கள். அவர்களும் அந்த நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்த இடத்துல பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு பார்ப்போம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவடி பாருங்க. இப்போ நாங்கள் முல்லைத்தீவு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இதில் பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் இருந்து இப்போ முல்லைத்தீவு, கொக்குளாய், அங்காளி பகுதிகளுக்கெல்லாம் பஸ்ஸுகள் போகிறதுக்கு தயாராக இருக்குது. இது வரைக்கும் அந்த பாலத்தடி மட்டும் போகிறவேன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ அங்காள பாலத்தையும் தாண்டியும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பஸ் வெளிக்கிட போகுது. இந்த பஸ்ஸில் நாங்களும் போக போகிறோம். வாங்க போயிட்டு பார்ப்போம் இன்றைக்கு இந்த இளமையில பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சனங்கள் குறைவாக தான் இருக்குது பஸ்ஸுகளில். நான் நினைக்கிறேன் போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். முல்லைத்தீவு கடற்கரை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கடற்கரையெல்லாம் இப்போ சரியான அலையாக கிடக்கு. அலையை பார்க்க பயங்கரமாக இருக்குது பாருங்க. என்ன எப்படி அடிக்குது அதில் இன்றைக்கு. இங்கே சில புனரமைப்பு வேலைகள் இங்கே செஞ்சோன்னு இருக்கணும். அலையை பாருங்க எப்படி அடிக்குதுன்னு. டவுனுக்குள்ளே ஒரு ரவுண்ட் போட்டு தான் போகுது பஸ். ஏன்னா டவுன் பகுதிகளில் நிற்கிற ஆக்களை ஏற்றுறதுக்கு கூடாது. இப்போ எப்படி திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருப்பாரும். மகாத்மா காந்தியின் சிலை வச்சிருக்கணுமே. திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோன்னா கொஞ்சம் பேர் ஆக்கள் ஏறினோம். கஷ்டமே என்னென்ன போய் வந்தீங்க. அப்போ வேஷம் போன நேரத்தில் போட்டில் ஏறி இறங்குறாங்க கராச்சியில். அப்போ இப்போ சந்தோஷமா? இப்போ சந்தோஷம் தான். சந்தோஷம் போடுங்க. அம்மாவோட நாங்கள் தொந்தரவு இல்லாமல் போகிறோம். இப்போ அப்போ பஸ் மாறி இங்கரங்கி போட்டில் வரங்காட்டி பயம். இப்போ செத்து போவோமோ அது தண்ணியில் சொல்லல. அதனே இப்போ முதல்ல அதில் இறங்கி நீங்கள் போட்டில் ஏறி போகணும். போட்டில் ஏறுவோம். வாகனங்கள் 8 பேர் தான் ஏற்றுறாரு. ஜாக்கெட் எல்லாம் போட்டு அதில் டைம் கொஞ்சம் முன்னா கிடமே. அதில் இப்போ கரைக்கு அந்த பஸ்ஸில் 3 பஸ்ஸுக்கு ஏற்றுற சனம் ஒரு பஸ்ஸுக்கு ஏற்றுறாங்க. அது இது ஒரு பெரிய நிம்மதி. எவ்வளோ காலம் இருக்குங்க நீங்கள் அங்கே கொக்குளாயில்? 55 வருஷம். 55 வருஷம். கொக்கு தொடுவாய் தொங்கல். அந்த புயல் நேரமாக இருந்தவங்க இடம் எல்லாம் அழகா தான் தண்ணி இருந்தது. காலம் 8 மணிக்கு ஜன்னலுக்கு மேலால பாயிடும். அப்போ ஃபேமிலி ஒழுங்கு ஓடையிலையா? ஒழுங்கு ஓடுறேன். சட்டில் இவர் வச்சு இவர் ஓடையில தான் இவரை போட்டு ஓடையிலுமா. அதுதானே அம்மா வீட்டு ஓடு அவ்வளோ காதல். நம்ம
பேரனை கூப்பிட்டு போட் கொண்டு போட்டில் ஏற்றி பள்ளிக்கூடத்துக்கு போனோம். வெள்ளாம கம்பி வேலிக்கு மேலாள் போட்டெல்லாம் அடிச்சுட்டு போகணும் இல்லை போட்டெல்லாம் அது கடலுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட போட்டுகள் எங்கட எல்லாம் மேலாள் இழுத்து கட்டியாச்சு. இப்போ போன போட்டுகளுக்கு தந்துருக்குறா நிவாரணம் அதையும் செல்லல 15 அரசாங்கம் வேண்டி இவ்வளவு கொடுக்க அரசாங்கம் எவ்வளவு அழிவு கொடுக்க 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப இன்னும் இவ்வளவு அந்த மனிதரும் கொடுக்க நாட்டை நிற்கத்தான் வருவாங்க. இப்போ பாருங்க அவங்களோட எவ்வளவு வந்து நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாங்க. இத்தனை இலங்கை முழுக்கத்தானே. அப்போ இப்போ காசில் 25,000னா எத்தனை குடும்பம் ஆயிரக்கணக்கு குடும்பத்துக்கு எத்தனை லட்சம் அரசாங்கம் எங்காலத்தை பண்ணுவாங்க. வெளிநாடு உதவி சுற்றி நல்ல எல்லாரும் நம்படுகிறாள். முந்தின நாள் இரவு வந்து முல்லைத்தீவில் சரியான மழை பெஞ்சுதான். அதால் ஒரு சில இடங்கள் இப்போவும் பாருங்க வெள்ளங்கள் வந்து நிற்குது. கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். ஆனால் இதில் ஒரு சில ஆக்கள் இந்த பஸ்ஸில் பயணிக்கிற ஆக்கள் இதில் சந்தையில் ஒரு மீன்களும் வாங்கி கொண்டு தான் திருப்பி ஏறி போயிடும். அங்கால இல்லையோ இன்னும் தெரியல. இந்த அங்கால கொஞ்சம் தெரியும் தானே உங்களுக்கு இடங்கள் எப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சில பேர் மீன் வாங்குறது வந்து இறங்கி இன்னும் இப்போ நாங்கள் இறங்கி நிற்கிறோம். ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இல்லை ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு பாலத்துக்கு. அப்படி போய் பார்ப்போம். வந்து நாங்கள் பஸ்ஸால் வந்து இறங்கிட்டோம். இறங்கின உடனே உங்களுக்கு தெரியும் இந்த பாலத்துக்கு முன்னாக இறங்கினோன்னா முதல் வந்து இதில் வீதி தடை இதுக்கு அங்கால நாங்கள் போக இயலாது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்பினோம். அந்த வீதி தடையெல்லாம் இப்போ இங்கால ஓரமாக தூக்கி போட்டாச்சு. ஏன்னு சொன்னால் எல்லாம் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சது தானே. சரி ஓகே வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸும் வந்து பாலத்தடியால் போகுது பாருங்க. அந்த வணக்கம். இந்த பாலம் வந்து எவ்வளோ காலமாக இது செய்து கொண்டு இருந்தவங்க? இது கிட்டத்தட்ட இந்த இந்த புயல் வந்த காலத்தில் விழுந்துட்டு இந்த பாலம். ஆமாம். 2 பாலம் செய்தது முதல் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு நன்றி சொல்லுவோம். என்று சொன்னால் அவர்கள்லாம் தங்களோட வேர்வையை சிந்தி எங்களோட மக்களுக்காக போக்குவரத்துக்காக செய்தவர்கள். அதை விட கூடுதலாக இன்னும் மேலதிகமாக நன்றி சொல்ல வேண்டியது நேவிக்காரருக்கு. ஏன்னு சொன்னால் நேவி தான் இந்த கடலால் மக்களை கொக்குத்துருவாய் அங்காலஞ்சால் இருந்த மக்களை இங்காலயம் அங்காலயம் ஏற்றி இறக்கி நல்ல இது செய்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் இன வேற்றுமை பார்க்காமல் தங்களுடைய இராணுவம் என்ற ரீதியில் இலங்கை இராணுவம் என்ற ரீதியில் அவர்கள் சரியான வேலையை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அரசாங்கத்தால் பணிக்கப்பட்ட வேலையை செய்து முடிச்சிருக்கணும். நல்ல விஷயம். உண்மையில் இப்போ சற்று முன் தான் வந்து திறந்துன்னு சொன்னாங்க. ஆமாம், சற்று முன்னர் தான் அவர்கள் தங்களுடைய வேலையால் பூர்த்தி செய்து இலங்கை அரசாங்கத்துக்குரிய ஆடிய இடம் கையெழுத்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த நிகழ்வு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவர்கள் என்னன்னு சொன்னால் வந்தார்கள், தங்களோட ரெஜிமெண்ட் கொடிகளை நாட்டினார்கள், தங்கள் அணிவகுப்பின் மூலம் திறப்புகளாக செய்துவிட்டு சென்று விட்டார்கள். பெருசாக ஒன்றுமே இல்லை. நேற்றைய தினம் மக்கள் போய் வந்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நேற்றைய தினம் போய் வந்தவர்கள் என்ன மாதிரி சொன்னால் அவர்களுக்கு அது என்ன மாதிரி என்று சொன்னால் மக்கள் அவர் திறப்புகளா செய்யாக்கும் முதல் இந்த போக்குவரத்து பிரச்சனை கடல் ஏரியால அந்த கடலிய போக்குவரத்து பிரச்சனையால அவர்கள் இதால திறந்தவர். அங்கெல்லாம் எடுத்து வச்சுக்காங்க வீடியோ. சிம்பிளா வேலை முடிஞ்சதுன்னு. அப்ப எப்படி உங்களுக்கு சந்தோஷமா? இது மிக்க மிக்க சந்தோஷம். என்னன்னு சொன்னால் அவர்கள் 1 மாதமாக சத்தியான கஷ்டப்பட்டு தான் இதை செய்தவர்கள். இப்ப நாங்கள் 1 மாதமாக நான் இதுல வந்துவேன் போவேன் எல்லாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். நாங்கள் சத்தியான கஷ்டப்பட்டு மழை வெயில் என்று பார்க்காமல் மக்களுக்காகத்தான் இவர்கள் செய்தவர்கள். அப்ப உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். சந்தோஷம். சரி, இப்ப போய் பாவம் பாலத்தேன்னு. ஆமாம். ஓகே, நன்றி அண்ணா. இதில் நிற்கிற மக்கள் எல்லாமே இந்த இடங்களில் கடற்தொழில்கள் வந்து செய்கிறார்கள். இவர்களும் வந்து இந்த பாலம் உடைந்ததுக்கு பிறகு பல்வேறு விதமான அசௌகரியங்களுக்கு வந்து உள்ளாகி இருந்துச்சுன்னா இப்போ பாருங்க ஆக்கள் எல்லாம் வந்து பறந்தடிச்சு போய் கொண்டிருக்கணும் பாலத்தை நோக்கி. பாருங்க மக்கள் விறகுகள்லாம் கொண்டு பயணம் செஞ்சு கொண்டிருக்கணும் இந்த பாதையால். இந்த பாலம் வந்து ஆக்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயின பிறகு இந்த இடங்களால் தான் பயணங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதுக்கு முக்கியமாக இந்த கடற்படையினர் வந்து உதவி செஞ்சிருந்தார்கள். இலவசமாக இந்த இடங்கள்ல இருந்து வேறு மற்ற அங்காளி பகுதிக்கு வந்து ஆக்களை கொண்டே போகிற வேலைகளை செஞ்சிருந்துச்சுன்னா இப்போவும் வந்து அவர்களை இந்த இடத்துல காண கிடைக்கல. அதுக்கூடிய ஒரு சில கொட்டில்கள் வந்து கிடக்குது பாருங்க. இதில் இன்றைய தினம் கடலும் வந்து சரியான கொந்தளிப்பாக இருக்குது பாருங்க. இதில்
இந்த நேவியாக்கள் செய்த போக்குவரத்து சேவையால் வந்து 17,800க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இடங்களால் பயணம் செஞ்சுருக்கிறாங்க. ஏறத்தாழ இந்த பாலம் இப்போ இடிஞ்சு அதாவது விழுந்து மக்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு போனது நான் நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு மாதம் அங்கே 20 நாள் அப்படி இருக்கும், 6 கிழமைக்கு மேலே வந்து வரும். அவ்வளவு நாளும் இந்த இடங்களால் மக்களை பயணம் செய்கிறதுக்கு உதவி செஞ்சார்கள் போட் மூலமாக இந்த நேவி தான். அதோடு 2000த்துக்கு மேற்பட்ட பைக்குகளும் இந்த இடங்களால் கொண்டு போய் அங்கே மறுகரைக்கு வந்து விட்டு உதவி செஞ்சிருக்கணும். அவைகளுக்கு வந்து மேலே வந்து நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும். அவர்களும் நிறைய சிரமத்துக்கு மத்தியில் தான் இந்த வேலையில் வந்து செஞ்சுருந்தோம். உங்களுக்கு தெரியும், இந்த கடற்பரப்பு பாருங்க எவ்வளோ வந்து அலை அடிக்கிறேன்னு சொல்லி இந்த இப்போ இதில் இருக்கிற சைட்டாலையெல்லாம் வந்து படகுகள் வந்து ஓட இல்லாது. ஒரு சில நேரங்களில் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பாலம் இடிஞ்சு விழுந்ததுக்கு பிறகு படகு சேவைகளும் வந்து நேவியினராலேயே செய்ய இல்லாத அளவுக்கு வந்து போயிருந்தது. ஏண்டா அப்பைக்கில் காற்றுகளும் காலநிலையும் வந்து சரியில்லாமல் இருந்தது. நிப்பாட்டி தான் சில சேவைகளையும் வந்து செஞ்சுருந்தவை. அதோட கடலை பாருங்க எப்படி வந்து கொந்தளிக்குன்னு சொல்லி இதுகளுக்காக தான் மக்களை கொண்டு போயிட்டு அங்கே பகுதியில் வந்து நேவி மேர் வந்து விட்டுருந்தவை. அதோட பாலம் அமைக்கிறதுக்கு நீண்ட நாட்கள் வந்து சென்றது தானே. அந்த சமயத்தில் கடலுடைய ஓட்டங்களும் வந்து குறைவாக இருந்தது. அப்படி குறைகிற சந்தர்ப்பத்தில் கூட இதுகளுக்கான பயணங்களை வந்து மேற்கொள்ள முடியாது. அதாவது போட்டுகளை வந்து ஓட இல்லாத அளவுக்கு தான் இருந்தது. அப்படி சிரமப்பட்டு தான் நேவியினரும் இந்த சேவையை வந்து செஞ்சுருக்கணும். மேலே நன்றி நான் திருப்பவும் வந்து சொல்லணும். இப்போ வந்து நாங்கள் பாலத்துக்கிட்ட வந்து வந்துட்டோம். இப்போ வந்து பாலத்தில் வாகனங்கள் எல்லாம் வந்து பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதிலெல்லாம் வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது. வேறு ஆக்கள் வந்து கையெல்லாம் வந்து காட்டிக்கொண்டு போயினோம். பாலம் வந்து தாமதமாகும்னு சொல்லி நாங்கள் சில யோசித்தாலும் கூட உண்மையிலேயே இது வந்து 2 பாலம். என்ன இது மிகப்பெரிய ஒரு பாலம். இந்த பாலம் அங்கே இன்னொரு பாலம், 2 பாலமுமே வந்து இடிஞ்சு தான் விழுந்திருந்தது. பயணிக்க முடியாத அளவுக்கு 2 பாலத்தையும் சரி செய்கிறன்றதுக்கு உண்மையிலே வந்து காலங்கள் செல்லுந்தான். அப்படி இருந்தும் மழை வெயிலன்னு பார்க்காம இந்த இடங்களில் வேலை செஞ்சது இந்த ஆர்டிஏ, அதே மாதிரி இராணுவத்தினரும். பாருங்கள் இப்போ பாலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. கண்டாவளையில் போட்ட பாலங்களுக்கு தெரியும். பாலத்தை கொண்டு வந்து புதுசாக வந்து இந்திய இராணுவத்தினே போட்டிருந்தவை. ஆனால் இந்த பாலம் வந்து ஏற்கனவே இருந்த பாலத்தை தான் அவைகள் வந்து கலட்டி திருப்பி வந்து அதே பாலத்தை செட் பண்ணி வந்து போட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் இதில் எஞ்சிய பாகங்களை வந்து ஆக்கள் ஏற்றி கொண்டிக்கணும் போடாக்கு. வேலைகளில் வந்து முடிவடைஞ்சிட்டது. இதில் இருக்கிற எஞ்சிய பாகங்கள் உபகரணங்கள் அகற்ற வேலையை வந்து ஆக்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். இந்த இவ்வளவு செயல்பாடு இருந்தது, அவ்வளோதையும் வந்து பைக்கோ இல்லைன்றா 30-40 வேணும். அவங்க வந்து செஞ்சே தந்துட்டாங்க. இந்த அளவுக்கு செஞ்சு தந்தது எங்களுக்கு திருவிழா நடத்துறதுக்கு நல்லா இருக்கு. இது இந்த கோயில் புயல் நேரத்தில் இந்த இது மட்டும்தான் இருந்த மற்ற எல்லாம் போயிட்டு கேட்டு எல்லாம் தான் எல்லாம் மாடி விட்டு. அதே போய் ராணுவத்தினர் மட்டும் பேர் தந்துருக்காரு. இல்லை ஆர்டியாவில் இப்போ பெக்கோவால் எல்லாம் கிளியர் பண்ணி அது ஆயில் பம்ப் பிடிச்சி போச்சுட்டு. அண்ணா நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? நாங்கள் இப்போ இந்த பாலம் உடைஞ்சாலும் நீங்கள் உங்களோட பர்சனலாக என்ன பாதிப்புக்குள்ளாக? எங்களோட மக்கள் எங்களோட மக்கள் ஃபுல்லாக இந்த கடலில் நம்பித்தான் இருக்குனாங்க. அதாவது வந்து சீசனுக்கு சீசன் கடல் அடி வரும், காற்று கடல் வரும். வார காலத்தில் எங்களோட மக்கள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட இந்த நீரேரியை நம்பி இருக்கிற முழு மக்களும் இந்த தொழிலை தான் செய்கிறவர். ஆனபடியால் இப்போ இந்த புயல் வந்து இந்த காற்று வந்து இந்த பாலங்கள் இதுகளெல்லாம் உடைஞ்சு வெள்ளங்கள் வந்ததால் முழு மக்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாளாக தொழில் இல்லை, ஒருத்தருக்குமே தொழில் இல்லை. அது இந்த உலர் உணவுகள் அதுகள் சார பொருட்களை வச்சு தான் சாப்பாடுகள் போகுதொழுகி வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே. இப்போ நிலவரங்கள் எப்படி இருக்கு? மழை பெஞ்சது ஆமாம், கொஞ்சம் சுமூகமாக அந்த சில பேர் என்ன சில தொழில்களை செய்து கொண்டிருக்கு. நம்மளுக்கு இன்னும் நிரந்தரமான பூரணமான தொழிலுக்கு இன்னும் ஒரு தரம் ஈடுபடலை. என்ன வழி பிறந்த பாலம் தான் திறந்துருக்கான். ஓகே, நல்ல விஷயம். பார்ப்போமே போயிட்டு பாலம் நிலவரத்தில் பாலம் உடைஞ்சு போனது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த ரோட்டு இந்த கடற்கரை சைட்டுகள் எல்லாமே கூட அரிப்புக்குள்ளாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த பாலத்துக்கு அருகில் இருக்கிற இந்த கட்டுகள் கூட அரிக்கப்பட்டிருந்தது. அதுகளுக்கெல்லாம் பாருங்க ஆக்கள் மண்மூட்டை எல்லாம் அடித்து இந்த மாதிரி பாலத்தை தயார் செஞ்சுருக்கணும்னு சொல்லி இங்காலையும் கல்லுகள் எல்லாம் போட்டு திருப்பியும் கல்லுகள் விழாத அளவுக்கு நெட்டுகளெல்லாம் போட்டு கட்டியிருக்கணும். பாலம் வந்து ரோட்டுக்கு கொஞ்சம் கூட தான் நிற்குதானே. நான் நினைக்கிறேன் பாலத்தில் நீளம் வந்து கூட்டியிருக்கணும்.
இப்போ அங்கே இதெல்லாம் வந்து அடித்து கொண்டு போன பகுதிகள், அதுகளுக்கும் பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் போட்டு சரி பண்ணி நாளைக்கு ஒரு 10 அடிக்கு இங்கே ரோட்டு நிற்குது. ரோட்டுக்கு மேலே தான் பாலம் வச்சிருக்கணும். அதோட கீழே மண்மூட்டையெல்லாம் அடித்து ஆக்கள் ஈஸியாக ஏறி இறங்கக்கூடிய மாதிரி சாய்வாக இந்த ரோட்டை வந்து போட்டிருக்கணும். இதில் மண்மூட்டையில் அடிக்கப்பட்டிருக்குது. இவ்வளோத்துக்குள்ளே கல்லுகள் போட்டு இப்படி சாய்வாக விட்டுருக்கணும் பாருங்க. பாலம் வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு போன பிறகு இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற விவசாயிகள் சரி, சாதாரணமாக வேலையில் போய் வராக்கள், அதே மாதிரி பாடசாலை மாணவர்கள் கூட இந்த படகுகள் மூலமாகத்தான் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவும் படகுல உங்களுக்கு தெரிந்தானே, ஒரு பைக்கெல்லாம் தூக்கி ஏற்றுறதுக்கு வந்து அப்படி கையிலால் தூக்கி தான் பைக்கிலையும் வந்து ஏற்றணும். பள்ளிக்கு மாணவர்கள்லாம் வந்து இந்த படகுகளால் பயணம் செய்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், நான் பஸ்ஸுகள் எல்லாம் பிறகு மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக போயிடும்னு சொல்லி, ஏன்டா வயசான ஆட்கள் எல்லாம் வந்து போட்டுகள் ஏறி இறங்குறதுக்கு பயத்திலேயே இதுகளுக்கால பயணம் செய்கிறத முற்று முழுதாக ஆக்கள் நிப்பாட்டி கொண்டு இருந்தவையாம். இப்போ தான் ஆக்கள் மகிழ்ச்சியாக எங்களை டவுன்களுக்கெல்லாம், உள்ளத்தீவு டவுன்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட இங்கால இந்த ரோட்டுகளில் வாகனங்கள் வந்து போய் வர்றது கொஞ்சம் குறைவோட இருக்குது. இனி ஆக்கள் பாலம் திறந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சு நிறைய பேர் பயணம் செய்யக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சைக்கிளில் வந்து பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அங்கள் வணக்கம். என்ன மாதிரி எங்கே பயணம்? நான் தம்பி குமலானே போகிறேன். குமுளமுனை உங்களை இருக்கிற இடமா விடம்? நான் சொந்த இடம் கொக்குத்தருவாய். கொக்குத்தொடுவாய். அப்போ இன்றைக்கு தான் இந்த பாலத்தால் வாரீங்களோ? நேற்று தான் பாலம் போட்டு உடஞ்சாக்கி நேற்று தான் கொக்குத்த போனேன். கொக்குத்தொடு நேற்று தான் போனது? ஓ, நேற்று போயிட்டு டேவார். குமுளமுனையிலேருந்து கொக்குத்தொடாக நேற்று தான் போனீங்க. இப்போ ஒரு மாதமாக அங்கே பக்கம் இல்லை? அங்கே நான் வயல்காவலில் நினைக்கிறேன். நின்று போகிறது கோவிலாதானே ஆனக்காவல். விவசாயங்கள் தொழில்களும் சரியான பாதை இல்லை, எனக்கு தொழிலில் நான் கூலிக்கு தான் போய் நிற்கிறேன். விலாசமாக சொல்லக்கூடாது. நான் இன்னொரு கூலிக்கு தான் காவல் பார்த்தேன். நான் பெரிய இல்லாத அப்படி நீட்டு தான் வந்தேன். அப்போ இங்கே பாலம் முடிஞ்சுக்க வேலை போய் இல்லை உங்களுக்கு? என்ன செஞ்சீங்க? உங்கே நின்றுட்டு அதான் நேற்று பிள்ளை ஒட்டிகள் எல்லாம் அஞ்சு நான் குக்குத்துருவேன். புறப்புகளுக்கெல்லாம் குக்குத்துருவேன். நேற்று போயிட்டு போகிறோம். பின்னேசம் இன்னைக்கு காவலுக்கு போகணும். நேற்று சொல்லிவிடுவேன். பாலம் முடிஞ்சு நான் இப்போ போயிடுவேன். நான் இன்றைக்கு ஒரு நாளை பார்த்துக்கொள்ளுங்க, நாளைக்கு வரணும்னு சொல்லிவிடுவேன். நீ போய் காவலுக்கு போவோம். அப்போ எப்படி இந்த சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாலும் இப்போ பாலத்தை கொஞ்சம் உயர்த்தி போட்டுருக்கு. நல்லா இருக்குது. பாலம் ரோட்டுக்கு மேலே வச்சிருக்கணும். அதனால ரோட்டு மட்டத்துக்கு தானே இருந்து எனக்கு என்ன விளைச்சேன்னா, நான் வந்து 66ஆம் ஆண்டு குக்குத்தொழிலாக பிறந்தேன். அந்த காலகட்டத்தில் இந்த பாலத்தை பற்றி எங்களுக்கு வடிவாக தெரியும். இந்த பாதையை பற்றி தெரியும். என்னென்னா, நாங்கள் சின்ன வயசில் பாதையில் அதுலேருந்து பாதையில் கயிறு வெட்டி தான் எங்களை அந்த காலத்தில் பஸ்ஸுகள் ஆக்களை கொண்டு வர பாதை தெரிந்தானே, கைத்தில் இழுத்து போகிறது பாதைப்படகில் பஸ் எல்லாத்தையும் கொண்டு போகிறது. அப்படியே அந்த சின்ன வயசுலேயே எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு 70ஆம் ஆண்டு மட்டும் இந்த பாலம் ஒன்றில் கட்டப்பட்டது. பெரிய பாலம் ஒன்று கட்டி அதுக்கு பிறகு போக்குவரத்து செய்திருந்தாங்க. 83ஆம் ஆண்டு இதே இடத்துல பாலம் இந்த பாதையை உடைச்சி போட்டு தண்ணி வந்து வெள்ளம் வந்து உடைச்சி. 83ஆம் ஆண்டு உடைச்சது? ஓ, உடைச்சி. உடைக்கல, பாதையை உடைச்சி. பாதை உடைச்சி. இதெல்லாம் பாதை இருந்தது. அந்த பாதை வந்து இப்படி தான் இருந்தது. இதில் வாடிகள் இல்லை, அந்த கரையால் சிங்களாக்கள வாடிகள் எல்லாம் இருந்தது. உடைச்சா பிறகு சேர்ந்து இதில் நாங்கள் மரத்தெல்லாம் கட்டு மரத்தில் கட்டித்தான் இஞ்சால உருவாகிற ஆளுக்கு இஞ்சால வாரது. பாதைகள் என்ன எப்படி போட்டிருந்தாங்க? காப்பாற்றணும் இல்லை? அப்போ காவட்டில்லை. மற்றது இந்த பாதையில் இருந்து, இந்த பாலத்தடியில் அந்த வைரகோலில் இருந்து அவங்க அந்த பொங்கல் வரைக்கும் பெரிய போக்கு வச்சுருந்தவங்க. முழுவதும் போக்கு இருந்தது. தண்ணி ஓடக்கூடிய பெரிய போக்கு. சரியா, நான் நினைக்கிற ஒரு 20-25 அடி சுத்திருக்கும் ஒரு போக்கு. அப்படி இருந்தது. அதில் இந்த பாலம் இருக்குல்லோ, இந்த பாலத்துக்கு அங்கால பெரிய ஒரு பாலம் அது அந்த மாதிரி இருந்தது. சேர்ந்து 83ஆம் ஆண்டு இதில் இது உடைச்சது. சேர்ந்து இந்த சுனாமி சுனாமி வந்த மட்டும் இந்த பாலம் உடைஞ்சி விழுந்துச்சு. அதுக்கு பிறகு சும்மா நோமலாக பாதை உடைஞ்சா பிறகு வந்து இயக்க காலகட்டுக்கு சும்மா நோமலாக ஒரு பாலம் போட்டிருந்தது. இயக்கம் போட்டிருந்தது. இயக்க கட்டுப்பாடு போட்டிருந்தது. அதுக்கு பிறகு மகா கொம்பனி வந்தால் வந்து இந்த வேலை திட்டத்தை செய்தது. பழமையாகவே இருக்குல்ல பாலங்கள். ஆக்களையும் கொண்டு போகிறது. ஒவ்வொரு வருஷம் ஆக்களை சாகுறானது. ஓ, மற்ற இந்த கூட காலத்திலே இதில் வந்து இந்த கடல் குளிக்க வர்றது ஞாபகத்து சாகுறதா மழமை. சும்மா விஷயம் தெரியாமல் வந்து இதுக்கு இறங்கி குளிச்சு ஒவ்வொரு வருஷம் அப்படியே 3-4 பேர் கடல் கொண்டு போடும். அப்படித்தான் சம்பவம் நடந்துருக்கு. எனக்கு இவ்வளோ தான் நம்பி தெரியும். வேறு என்னத்தை சொல்கிறது? இதுதான் பழைய பாதை ஒன்று இருந்தது. இப்படி இப்போ சந்தோஷமா இப்போ சந்தோஷம் போகக்கூடியா இருக்குது. இப்போ கொஞ்சம் பாலம் கொஞ்சம் உயர்த்தி இருக்குது. என்னையா பாலம் போட்டதுக்கு நான் நேற்று தான் இங்கே வந்தேன். இன்றைக்கு உங்களை போயிட்டு வரேன். சரி, அப்போ வேறு சரி, சந்தோஷம். சரியா.
ஓகே பாருங்க அங்கள் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவற்றை அனுபவத்தில் அவர் கண்ட விஷயங்களை இந்த பாலம் தொடர்பாக எங்களோட சொல்லியிருந்தார். எங்களுக்கு என்ன ஒரு சின்ன கவலைன்னு சொன்னால் பாலம் வந்து முதல் நிலமட்டத்துடன் இருந்தது. இப்போ ரோட்டில் வச்சுருக்கிறதால அதில் உயர்த்திருக்கணும் தானே. அப்போ கொஞ்சம் சைக்கிள் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அதோட நல்ல காற்று வந்து அடிச்சு கொண்டு இருக்குது. அப்போ கொஞ்சம் சைக்கிளில் பயணம் செய்கிறன்றது சரியான கஷ்டம் தான். அப்போ அதால் ஒரு சின்ன கவலை உண்டு எங்களுக்கு. அப்படியே ஆள் இப்போ போகிறார். இப்போ தொழில்களும் வந்து அவற்றை பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போ இனி வளமையாக அவர் தகுந்த தொழில்களை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களை கடற்பகுதிகள் வந்து கொஞ்சம் ஆபத்தான கடற்பகுதிகள். இப்படி நாங்கள் ஐயாண்ட கதைகளையும் கேட்டுக்கொண்டு அடுத்த பாலத்துக்கு வந்துட்டோம். இது வந்து முதல் இருக்கிற பாலத்தை விட கொஞ்சம் சின்ன பாலம் தான். அதுவும் வந்து பாதிப்புக்குள்ளாக இருந்தது. இதில் வேறு மீன் தொழில்களுக்கு போகிறாக்கள் கூட இன்றைய தினம் எங்களை பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா எங்களெல்லாம் கடல் தொழிலுக்கு போகிறாக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்கணும். அவர்கள் சந்தைப்படுத்துகிறது மீன்கள்னு சொன்னால் இந்த பாதையிலலாம் பெறணும். போட்டுகளில் மீன்கள் எல்லாம் கொண்டு போகிற அளவுக்கு சாத்தியமில்லாமல் இருந்திருக்கும். இப்போ ஆக்கள் எல்லாம் சந்தோஷமாக போய்கொண்டிருக்கிறோம். முதல்ல இருந்த பாலத்தை விட சின்ன பாலம் என்னாச்சுன்னா, ஆனால் இதுவும் அதே அளவு சைஸில் தான் இந்த பாலம் இருக்குது. ஆனால் முதல் கொஞ்சம் சின்ன நேரத்துக்கு நினைக்கிறேன். இப்போ இந்த புயல் எல்லாம் அடித்து வெள்ளங்கள் அடித்து கொண்டு போன பிறகு இந்த பாலம் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கணும். அதே மாதிரி தான் ரோட்டுக்கு கொஞ்சம் தூரமாக தான் போட்டிருக்கணும். இதுலேருந்து இவ்வளோ மட்டும் ரோட் இருக்குது. இங்கெல்லாம் தண்ணி ஓடுகின்ற பகுதிகள் இருக்குது. வேறங்க இப்போ வந்து தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருக்குது. ஏன்டா இப்போ முந்தின நாளில் வந்து மழை பெஞ்சது தானே. இப்போ அதால் தண்ணிகளும் வந்து ஓடிக்கொண்டிருக்குது. பாலம் இன்றைய தினம் உத்தியோகமாக திறக்கப்பட்டிருந்தாலும் கூட நேற்றைய தினமும் ஆக்களை பயணம் செய்ய விட்டுருந்தவை. அப்படி விடயக்கில்ல ஒரு சில கண்டிஷனோடு விட்டுருந்தவை. இந்த இடங்களில் பாலங்களில் கிணறு வாகனங்களை கொண்டு நிப்பாட்டுறது, அதே மாதிரி ஒரு வாகனம் பிறகு இன்னொரு வாகனம் போகிறன்ற மாதிரி இல்லாமல் ஒரு வாகனம் போக இன்னொரு வாகனம் வர்ற மாதிரி தான் விட்டுருந்தவை. ஆனால் இன்றைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லை. சாதாரணமாக வாகனங்கள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. இதுகளால் போகிற ஆக்களை நான் கதைகள் கேட்கல அவ்வளோ மகிழ்ச்சியாக இதில் வந்து பதில்களை சொல்லி கொண்டு போயினோம். இப்போ இதில் வேலைக்காக வச்சுருந்த மிச்ச மீதி சாமாடுகள் எல்லாமே இப்போ போகுது. முழுதாக இந்த வீதிகளும் வந்து எல்லாம் வந்து கிளியர் ஆகிடுது. இதில் இன்னும் ஒரு சில பாகங்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற பாலங்கள். இது நாங்கள் வளமையாக பயன்படுத்துகிற பாலங்கள்லாம். இந்தியன் இராணுவத்தினுடைய பாலங்கள்லாம் பார்த்துருந்தாங்க. அவங்களோட இரும்போலெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. இது நாங்கள் முதல் இருந்த பாலம் தான். கொஞ்சம் பெருப்பிச்சு தான் போட்டிருக்கணும் போடாக்கு இதில். ஆனால் இதெல்லாம் அடியில் இருந்த கூட கொஞ்சம் முக்கியம் இருக்குன்னு இதை அவைகள் கழிச்சிட்டு நல்ல பாகங்களை போட்டு தான் இப்போ பாலத்தை வந்து பூட்டியிருக்கணும். இருந்தாலும் இந்த பாலம் எங்களுக்கு வளமையான பழக்கப்பட்ட பாலம் என்றபடியாக இதில் சத்தங்களோ இதுகளோ ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ பலமான இரும்புகள் எல்லாம் வந்து பூட்டி செஞ்சுருக்கேன். பாருங்க ஒவ்வொரு இரும்புகளோட கணங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இது நாங்கள் வளமையாக பார்க்குற பாலங்கள்லானே. ஆனால் ஐயாவும் சிங்கள ஐயா கூடாக்கு இவரா என்று சொல்லி கொண்டு போகிறார். எல்லாம் முடிஞ்சுதான். இதில் கொஞ்சம் ஒரு சில பாகங்கள் இருக்குது. அதை ஏற்றி கொண்டு இருக்கிறோம். இங்கே இந்த ஒற்றுறத வேலைகளுக்கு வச்சுருந்த கருவிகள் எல்லாம் இங்காலயம் ஒரு சில இது பாகங்கள் இருக்குது. நான் குவானந்தன், முல்லைத்தீவு மாவட்ட வீதிய உத்தியோக அதிகார சபை நிறைவேற்று பொறியியலாளர். இந்த பாலம் வந்து அந்த பெரும் மழை காரணமாக போன 28ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் இந்த பாவிக்கப்படையெல்லாம் இருந்தது. அந்த வகையில் நாங்கள் இந்த 2 பாலமும் இராணுவத்தின் உதவியோடு இப்போ நேற்று தான் இதை நாங்கள் ஓரளவு செய்து முடிச்சிருக்கிறோம். இதற்குரிய நிரந்தர பாலம் வந்து கூடிய விரைவில் கட்டக்கூடிய நடவடிக்கை ஆடியில் எடுக்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் அதை அடுத்த வருஷமாக அதுக்கு இடையில் நிரந்தர பாலம் வந்து வரலாம் என்று நான் எதிர்பார்க்குறேன். வேறு கட்டுறதுக்கு முதல் இந்த மக்கள் பட்ட சிரமத்தை வந்து நீங்கள் பார்த்துருவீங்க நேரு. அது அந்த குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் கடற்படையின் உதவியோடு அது போட் சர்வீஸ் நடந்தது. அதுக்கும் நாங்கள் சில ஆடிய பக்கத்தால் எரிபொருள் வழங்கி அதுக்குரிய சப்போர்ட்டை நாங்கள் செய்திருந்தாங்க. முக்கியமாக இராணுவம் ஆடிய எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இரவு பகலாக வேலை செய்தான் இதை ஓரளவு இந்த கட்டத்துக்கு கொண்டு வந்து முடிச்சிருக்கிறோம். அடுத்து சார் இந்த பாலத்தின் முக்கியத்துவம் எப்படி இந்த பாலத்தின் முக்கியத்துவம் எப்படி இருந்தது? முக்கியத்துவம் என்றால் நாங்கள் பெஞ்சால் கொக்கத்தோடைய பக்கத்துக்கு போகிறதுக்கு வேறு பாதை இல்லை தானே. இந்த ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருந்தது.
அப்போ அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு பாலம் தான். நாங்கள் மற்ற சைடுக்கு போகிறக்குரிய ஒரே ஒரு வழி இந்த பாலம் தான். அதனால் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வழிவகை இருந்திருக்கு. இந்த ஒரு மாதத்துக்குரிய இந்த பிரச்சனை தற்போது தீர்க்கப்பட்டுள்ளது. ஓகே. அதோட உத்தியோகபூர்வமாக இதை திறந்து வைக்கின்ற நிகழ்வில் வந்து நாங்கள் காணொலியாக பதிவு செய்யலாம் போட்டது. ஏன்டா ஒரு 10 நிமிஷம் நாங்கள் வந்து பிந்திட்டோம். ஆனால் உண்மையில் இது வந்து ஒரு திறந்து வச்சு கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. பாலம் முடிஞ்சோடனே உடனே மக்கள்கிட்ட கையளிக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவையில் இருந்தது இந்த பாலம். அப்போ அதைத்தான் இந்த இராணுவத்தினரும் ஆர்டிஏ வந்து செஞ்சுருக்கணும். வேண்டாம் முடிஞ்சோடையே திறந்து உத்தியோகபூர்வமாக கொடுக்க முதலே ஆக்களை பயணம் செய்ய விட்டுட்டு தானே. அதோட இன்றைக்கு ஒரு சிம்பிளாக வந்து கொடிகள் ஏதாவது நட்டுட்டு டக்குண்டு வந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டணும் அப்படின்னு சொல்லினோம். உண்மையில் நல்ல விஷயம். 2 பாலங்கள் முக்கியமான பாலங்களாக இருந்தது. அது ரெண்டுமே எல்லாம் வந்து சரி வந்துட்டு இனி ஒரு அனர்த்தையில் வர இப்படியான ஒரு சங்கடமான நிலைமை எங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கடவுளை வந்து வேண்டிக் கொண்டு நாங்கள் இன்னொரு காணொலியில் வந்து சந்திப்போம். இந்த காணொலி வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.